ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் மீஷோவிலேருந்து சில பொருட்கள் கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன். அது எல்லாமே எனக்கு வந்துடுச்சு. அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்னுட்டு. இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதில் ஒரு 4 கண்டெய்னர் இருக்குது. இந்த கண்டெய்னர் நம்ம ஃப்ரிட்ஜில் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த கண்டெய்னர் உள்ள ஒரு பிளேட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அது நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நம்ம தண்ணி விட்டுது அப்படின்னா கீழே அந்த தண்ணி எல்லாமே போயிடும். வெஜிடபிள்ஸில் எதுவுமே அந்த தண்ணி இருக்காது. அதனால் நம்ம இதில் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே வைக்கும்போது நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதனால் நான் இந்த ஒரு 4 கண்டெய்னர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது செட்டாக நம்ம எத்தனை நாளும் வாங்கிக்கலாம், 4 அல்லது 8 இந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். நான் ஒரு 4 கண்டெய்னர் வாங்கியிருந்தேன். அடுத்து இருக்கிற பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த பாக்ஸில் ஆயில் கண்டெய்னர் வந்திருந்தது. இதனோட ப்ரைஸ் எல்லாமே நான் சைடில் மென்ஷன் பண்ணிடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இது நம்மளுக்கு ஒரு காம்போவாக கொடுத்துருந்தாங்க. 2 ஆயில் கண்டெய்னர், அதுக்கப்புறமா 2 ஸ்பைசஸ் போட்டு வைக்கிற மாதிரி சின்னதாக 2 கண்டெய்னர் 2 கண்டெய்னர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆயில் ஊற்றுறதுக்கு ஒரு சிலிக்கானில் ஒரு ஃபனல் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஒரு சிலிக்கான் ப்ரஷ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பேச்சுலா கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே காம்போவாக இதில் வருது. இது எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நம்மளுக்கு ஆயில் பாட்டில் நல்லாவே குவாலிட்டியாக இருந்தது. அதுக்கப்புறமா அந்த ஸ்பைஸ் பாட்டிலும் நல்லாவே குவாலிட்டியாக இருந்தது. பேக்கிங் சூப்பராக பண்ணி அனுப்பியிருந்தாங்க. எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் நீட்டாக நம்மளுக்கு பேக்கிங் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சூப்பராக வந்திருக்கு. இதில் அந்த லிட்டோட வந்திருந்தது. லிட்டு ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறமா மூடுற மாதிரி அந்த லிட்டு இருந்தது. என்கிட்ட இதுக்கு முன்னாடி இருந்தது ஓப்பன்லேயே இருக்கிற மாதிரி நான் வச்சுருந்தேன். இப்போ க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ண மாதிரி அந்த லிட்டு வந்திருக்கு. நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இந்த கிளாஸு பாட்டில் ஆயில் பாட்டில் சூப்பராக இருக்குது. இந்த எல்லாமே சேர்த்து இதில் நான் வாங்கின பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் இந்த வீடியோ போடுறேன். யூஸ் பண்ண அந்த வீடியோவும் இதோடு நான் சேர்த்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இந்த கண்டெய்னர் குட்டியாக இருக்குது. இந்த பாட்டில் பாருங்கள், இதுவுமே நல்லா இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இது மூடியோட ஒரு சைடு ஒரு 4-5 ஹோல் இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் ஃபுல்லாகவே ஓப்பனில் இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு சிலிக்கானில் ஒரு ஃபனல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது அந்த ஆயில் பாட்டிலில் அந்த மேலே எண்ணெய் ஊற்றுற அந்த இது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நம்ம இதில் ஊற்றி ஆயில் ஊற்றிக்கலாம். அப்படிங்கிறதுனால இதுவுமே சிலிக்கானில் இருக்குது. நம்ம தேவைப்படுற நேரம் இப்படி வச்சு ஓப்பன் பண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அதையுமே நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஒரு ப்ரஷ்ஷும் ஒரு ஸ்பேச்சுலாவும் கொடுத்துருக்காங்க. இது மட்டும்தான் கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது. மற்றபடி இது எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த எல்லா பொருளுமே ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு நம்மளுக்கு. இதுவும் சூப்பராக இருக்குங்க. அடுத்த பாக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். அடுத்த பாக்ஸ் நான் கிச்சனில் கவுண்டர் டாப்பில் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் ஏற்கனவே ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன், நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அது நான் அமேசானில் வாங்கினேன். இப்போ இது நான் மீஷோவில் வாங்கியிருக்கேன். அதுக்கு ஒரு 4 புஷ்ஷு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த 4 புஷ்ஷில் ஒரு புஷ் மட்டும்தான் கரெக்டாக சேர்ந்தது. மற்ற 3 புஷ்ஷும் சேரவே இல்லை. அதை நான் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா சேரலை அப்படின்னோடனே லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் மாட்டினதுக்கப்புறமா நல்லா மாட்டிக்கிச்சு. இப்போ 4மே மாற்றி 3மே மாற்றி போட்டு பார்த்தா எனக்கு போடவே முடியல. 1 மட்டும்தான் போட முடிஞ்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா 4மே லைட்டாக நெருப்பில் காட்டிட்டு அதுக்கப்புறமா ஹீட் பண்ணிவிட்டு நான் உள்ளே வச்சு இந்த மாதிரி உள்ளே வச்சு மாட்டிட்டேன். இப்போ நல்லா மாட்டிடுச்சு. இப்போ இந்த இதையுமே கிச்சனில் பக்கத்தில் வச்சிட்டோம் அப்படின்னா சில பொருட்கள் மட்டும் நான் கிச்சனில் கவுண்டர் டாப்பில் வைக்கிற மாதிரி இருந்தது. இப்போ அதையுமே இந்த ஸ்டாண்டில் வச்சிடலாம் அப்படின்னுட்டு நான் இந்த ஸ்டாண்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த பக்கத்தில் இருக்கிறது நான் அமேசானில் வாங்கி ஒரு 4 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இது வாங்கியிருக்கேன். இதை விட நம்ம அமேசானில் வாங்கினது நல்ல குவாலிட்டி சூப்பராக இருக்குது. இதுவுமே நல்லா தான் இருக்குது. ஆனால் இதை விட அமேசானில் உள்ளது சூப்பராக இருக்குது. இப்போ நான் உப்பு அந்த ஜாடியும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா அந்த ஆயில் பாட்டில் வாஷ் பண்ணிவிட்டு மேலே ஆயில் ஊற்றி வச்சிடலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கிறேன். நான் வாங்கின பொருட்கள் எல்லாமே நல்லா கழுவி வச்சுட்டேன். இந்த ட்ரேயுமே நான் அமேசானில் வாங்கின ட்ரே
இது வந்து நம்ம பாத்திரம் கழுவி வச்சுக்கலாம். தண்ணி வந்து கீழே வடியாது. அதனால் அது வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் வாங்கி. அதுக்கப்புறமா இது வந்து மீஷோவில் வாங்கினதுங்க. இந்த கத்தி ஷார்ப்னர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஏற்கனவே அதை ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவை போட்டிருக்கேன் நான். ரொம்ப சூப்பராக எனக்கு பிடிச்சதில் ரொம்ப சூப்பராக இருக்குது இது. நம்ம எவ்வளோ தான் விலை கொடுத்து நம்ம கத்தி வாங்கினாலுமே அது வந்து கொஞ்ச நாளில் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி மழுங்கி போயிடும். அதுக்கப்புறமா நம்ம கத்தி வந்து வேறு வேறு கத்தி தான் வாங்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் இந்த ஒரு கத்தி ஷார்ப்னர் நம்ம வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கத்தி வந்து வாங்க தேவையே இல்லைங்க. அதே கத்தியை நம்ம வந்து ஷார்ப் பண்ணி தீட்டி அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் வந்து ஒன்று ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறமா 2 செராமிக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஷார்ப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் இப்படி இழுத்து விட்டுட்டு நல்லா நீங்கள் வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க. கழுவிட்டு நல்ல ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது புது கத்தி நான் எப்படி வாங்கும் பொழுது எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருந்தது. ரொம்பவே பிடிச்சிருந்தது. இப்போ வரைக்கும் ஒரு 15 நாள் தாண்டி இருக்குங்க. இப்போ வரைக்கும் அந்த ஷார்ப்னர் அப்படியே இருக்குது. நான் வந்து ஒரு டைம் வந்து அதில் எல்லாமே ஷார்ப் பண்ணேன். சூப்பராக இருக்குது நைஃப். இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதை கண்டிப்பாக எல்லாருடைய வீடுகள்லையும் இது இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா அடுத்து நம்ம வந்து அடுத்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ மீஷோவில் வந்து நான் ஆர்டர் போடும்போது எல்லாமே ஒரே நேரத்தில் தான் போட்டிருந்தேன். ஆனால் ஒரு 2 நாள் தள்ளி தான் நம்மளுக்கு வந்து டெலிவரி வந்து ஆச்சு. அதனால் ஒரு நாள் வீடியோவை இதோட சேர்த்து எடுத்திருக்கேன். இது வந்து லிக்யூட் சோப்பு டிஸ்பென்சர். இது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதையும் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இது வந்து மேலே ஒரு ஸ்பாஞ்சோடு வந்தது. நம்ம வந்து ஒரு கண்டெய்னரில் வந்து ஏதாவது ஒரு சோப் அல்லது லிக்யூடு வச்சு நம்ம பாத்திரம் தேய்க்கும் போது அது உள்ளே தொட்டு நம்ம தேய்க்கிற மாதிரி இருக்கும். இது அப்படி இல்லைங்க. இது வந்து நல்லாவே குவாலிட்டியாக இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும். இதில் நம்ம லிக்யூடு ஊற்றிட்டு மேலே வந்து ப்ரெஸ் பண்ணி இப்படி எடுத்தாலே போதும். நம்மளுக்கு வந்து அந்த லிக்யூடு எல்லாமே அந்த ஸ்பாஞ்சில் வந்து நம்மளுக்கு வந்துடும். அதுக்கப்புறமா தேய்க்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிக்யூடு வந்து கூட கொஞ்சம் ஊற்றினா தான் நம்மளுக்கு அந்த ஸ்பாஞ்சில் வந்து வர மாதிரி இருக்குது, அல்லது ரொம்ப கம்மியாக வர மாதிரி இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உட்டன் கரண்டி. இது வந்து செட்டாக வந்தது. இது எல்லா கரண்டியுமே சேர்த்து இருக்கிற மாதிரி ஒரு செட்டு நான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு 7 கரண்டி வந்திருக்குது. இந்த 7 கரண்டியுமே சூப்பராக இருக்குது. நான் இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல. இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இது வந்து நான் வீடியோ உங்களுக்கு போடுறேன். இப்போ அடுத்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதுவுமே ஒரு ஆயில் டிஸ்பென்சர் தான். இது வந்து நம்ம தோசைக்கெலாம் எண்ணெய் விடும்போது ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு எண்ணெய் வந்து ரொம்ப வேஸ்ட்டாக போகாமல் நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இது ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து பிளாஸ்டிக் தான். உள்ள ஒரு ப்ரஷ்ஷு வந்து சிலிக்கானில் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து நல்ல ஒரு ஏர் டைட்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம உள்ளே எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம தோசைக்கெலாம் ஓடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இது ஒன்று வாங்கியிருந்தேன். இதுவுமே யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல. இது வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். அடுத்து சிலிக்கானில் ஹேண்டில் வந்து வாங்கியிருந்தேன். இதுவுமே நம்ம வந்து துணி எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து பாத்திரம் வந்து ஹீட்டாக இருந்தது அப்படின்னா பிடிக்கிறதுக்கு இது வசதியாக இருக்குது. நல்ல ஹீட்டு தாங்குது. அதனால் அது வாங்கியிருந்தேன். இப்போ வந்து இந்த ஆயில் பாட்டிலில் வந்து நான் ஆயில் ஊற்றி வச்சுட்டேன். நீங்கள் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். கொஞ்சமாக தான் நம்மளுக்கு வந்து எண்ணெய் ஊற்ற முடியுது. ரொம்ப அதிகமான எண்ணெய் வந்து செலவாகாது. இந்த மாதிரி மூடி போட்டுட்டு அதுக்கப்புறம் வச்சிட்டோம் அப்படின்னா எண்ணெய் வந்து வெளியில் வடியவே இல்லை. அப்படியே உள்ளே தான் நம்மளுக்கு வடிகிற மாதிரி இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த ஆயில் கண்டெய்னர் வந்து. இந்த பொருட்கள் எல்லாமே மீஷோவில் மிகவும் கம்மியான விலையில் வந்து வாங்கியிருந்தேன். இதனுடைய லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து வேணும் அப்படின்னா போய் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.